ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மட்டன் கொத்துக்கறி கிரேவி. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். மின்ஸ்டு மட்டன் 1/2 கிலோ, வெங்காயம் 150 கிராம், தக்காளி 150 கிராம், உருளைக்கிழங்கு 200 கிராம், பட்டாணி 50 கிராம், பச்சை மிளகாய் 1, கொத்தமல்லி சிறிதளவு, பட்டை 1, பிரிஞ்சி இலை 1, ஏலக்காய் 3, கிராம்பு 5, காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1½ டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு பொடி 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் இப்போ பேனை வச்சாச்சு. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காவை போட்டுருவோம். போட்டுட்டு கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இப்போ பொரிஞ்சிருச்சு. நம்ம நீல வாக்கில் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுக்கணுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் வச்சுருந்தேன், அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டுடலாம். தக்காளியை போட்டுட்டு நல்லா வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். மட்டன் கீமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தக்காளி வெங்காயமும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு 1/2 வேக்காடாக நம்ம வதக்கி வச்சுருக்கோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பொடியெல்லாம் அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். மஞ்சத்தூள், சோம்பு பொடி, தனி மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி தூள், தனியாத்தூள், இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம். இந்த மசாலாலாம் கொஞ்சம் வேகணும். நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி, பொடி வகைங்க எல்லாம் நல்லா வெந்துருச்சு. பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம கொத்தி வச்சுருக்கிற மட்டனை எடுத்து போட்டுடலாம். மட்டனை போட்டாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு 1/4 கறி வெந்திருக்கும். இப்போ அடுத்தது மட்டன் கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை போட்டுடலாம். பட்டாணியையும் போட்டுருவோம். இப்போ உருளைக்கிழங்கு, பட்டாணி, மட்டன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுருவோம். இப்போ 400 ml தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்ற போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கறி வேகிறதுக்கு அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த டயத்தில் உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ கறி, உருளைக்கிழங்கு எல்லாமே வேகணும். அதனால் மூடி போட்டு 30 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ மூடி வச்சு 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வெந்துருச்சான்னு திறந்து பார்த்துடலாம். இப்போ மட்டன், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நல்லா கிரேவி டைப்புக்கு வந்துருச்சு நல்லா. இப்போ கரம் மசாலா எடுத்து வச்சுருந்தோம், அதை போட்டுடலாம். கொத்தமல்லி தலையையும் தூவிடலாம். ரெண்டையும் சேர்த்து கலந்துட்டு 1 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ மட்டன் கொத்துக்கறி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கொத்துக்கறியோட உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இதை நம்ம தோசை, இட்லி, சப்பாத்தி, ரைஸு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம்.